ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மெட்ராஸ் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக வாங்கியிருக்க ஆர்கனைசர்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலேயே கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் என்னால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் போஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். நான் அங்கே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மண் சட்டியிலே சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இப்போ ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால தான் அளவு அதிகமாக தெரியுது. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சோன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாய் உடச்சி மட்டும் போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவு சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து வாங்கிட்டு உடனே நான் வந்து செய்கிறேன். அதனால இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவலை. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து லேசாக கலர் மாறி வரும். அடுத்து இது கூட நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இந்த 1/2 கிலோ சிக்கன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. மண் சட்டியில் எப்பயுமே வந்து ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, ஏன்னா சீக்கிரம் டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணால் கறியுமே சாஃப்டாக இருக்கும், அடியும் பிடிக்காது. இப்போ சிக்கனில் எந்த தண்ணியும் சேர்க்காம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனே லேசாக தண்ணி விடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருந்தது. இதுக்கடுத்து தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து சிக்கனை வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து எப்பயுமே நான்வெஜ் செஞ்சால் வேக வச்சா அந்த கறி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் சமைக்க போகிறேன். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து கொதிச்சிருச்சு. கறி வந்து இந்த ஸ்டேஜில் நல்லாவே வெந்திருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு நான் தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, கசகசா இது 3ம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இந்த குழம்புல தேங்காய் சேர்க்காம கூட நம்ம செய்யலாம். நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதால தேங்காய் கொஞ்சம் சேர்த்தா திக்னஸ் கிடைக்கும். அரைச்சி ஊற்றி செய்கிற குழம்பை விட இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் மண் சட்டியில் கறி குழம்பு செய்வாங்க. அவ்வளவுதான். இப்ப கோழி கறி குழம்பு மண் சட்டியில சூப்பரா தயாராயிடுச்சு. கடைசி கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து குழம்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கிட்ட சொல்லுங்க. இந்த கறி குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னும் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பார்த்துடலாம். இதை நான் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருப்பேன். இது ஒரு உடன் கிச்சன் ரேக். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ப்ராப்பராக ப்ராடக்டோட டைமென்ஷன்லாம் சொல்லலை. ஸோ இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்ஜினியர் டூட் இருக்கு இல்லையா, கம்ப்ரஸ் டூடுன்னு சொல்லுவாங்க. மரத்தூள்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது தண்ணியிலலாம் ஊறக்கூடாது. அப்படி ஊறுச்சுன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த ப்ராடக்ட்டை நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா பேக்கிங்கில் வந்துருந்தது. நம்ம வந்து ஈஸியாக டிஐஒய் மாதிரி தான் நம்மளே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. இந்த ப்ராடக்ட்டில் வந்து மேலே வந்து லேமினேட் பண்ணல, அதுக்கு பதிலாக பெயிண்ட் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பெயிண்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டி நல்லா இல்லை. நம்ம எடுக்கும்போது நம்ம கை வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி வந்துருந்தது. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து விரிசல் விடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் பின்னாடி வந்து செவுத்தில் மாட்டி வைக்கிற மாதிரி கூட ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து
செவுத்துல மாட்டி வைக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அது வெயிட் தாங்குமான்னு எனக்கு ஒரு டவுட். அதனால நான் கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா வந்து நமக்கு ஸ்பேஸ் மிச்சம் பண்ணி கொடுக்கும். இதோட குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். சைஸ் வந்து 2க்கு 2 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. மொத்தம் நம்மளுக்கு 4 ஷெல்ஃப் மாதிரி கிடைக்கும். அப்புறம் நான் வாங்கும்போது இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 359 ரூபா. அந்த டைமில் ஆஃபர்ஸில் இருந்துச்சு. இப்போ வந்து ஆஃபர் போயிடுச்சுன்னா ப்ரைஸ் ஜாஸ்தியாக்கிடுவாங்க. இதோட லிங்க்குமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் வந்து இதுவுமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நான் 3rd டைம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த ப்ராடக்ட். இது ஒரு பிளாஸ்டிக் ட்ராயர்ஸ் தான். நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து நான் இந்த மாதிரி ட்ராயர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நமக்குமே வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும், இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா திங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணேன். நிறைய ரிவ்யூஸில் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே அப்படின்ற மாதிரில தான் நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணேன். பட் 2 டைமுமே வந்து எனக்கு ப்ராடக்ட் நல்லாவே வரல. பட் இந்த டைம் வந்திருந்த ப்ராடக்ட் வந்து முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்ததை விட கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் புதுசு மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து 2 பீஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது நான் தான் ப்ராப்பராக செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இதோட வீடியோ போட்டிருந்தேன், பட் அதை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான் திருப்பியும் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான திங்ஸ் தான் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணலாம். மொத்தம் இதில் 7 பாக்ஸஸ் இருக்கும். அப்புறம் இதை வந்து நம்ம அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸ் கொடுத்துருப்பாங்க, கனெக்டர்ஸ் மாதிரி. இதை வச்சு நம்ம அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்லாம் இல்லை, பட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவாக தான் இருந்துச்சு. 800 சம்திங்க்கு நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ராயர்ஸோட கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிக்சரில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியே இருந்துச்சு. திக்னஸ் வந்து அவ்வளோ கிடையாது, கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சில ட்ராயர்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில ட்ராயர்ஸில் வந்து அந்த பிளாஸ்டிக் அவ்வளோவா ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணல, கையிலலாம் கீரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ட்ராயர்ஸோட சைஸ், அதுக்கப்புறம் கலர், அதுக்கப்புறம் முன்னாடி வந்தது இல்லையா, அதோட கம்பேர் பண்ணால் இது எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஆன்லைன் ஷாப்பிங்கில் நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா வந்து நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கிற ப்ராடக்ட்ஸாக பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நேரில் போய் வாங்க போகிறது கிடையாது, ஆன்லைனில் தான் வாங்குகிறோம். ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கிறது வாங்கினா நமக்கு பிடிக்கல, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்ற போது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸ் தான் நான் வந்து 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிட்டர்ன் போட்டிருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து அந்த ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸோ எல்லா பீசஸுமே கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு நான் தான் ப்ராப்பராக கவனிக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இதை நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ட்ராயர்ஸ்லாம் ஈஸியாகவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாது, கொஞ்சம் கேப்ஸ்லாம் இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராயர்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் லைட் வெயிட்டான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ரொம்பலாம் வந்து வெயிட் தாங்காது. ஒரு 5 feet கிட்ட இதோட ஹைட் இருக்கும். ஒரு ட்ராயர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அடி அந்த மாதிரி அளவில் இருக்கும். இதோட சைஸுமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. நமக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ராயர்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நான் இன்னும் இந்த ட்ராயர்ஸில் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. நான் வந்து எல்லாமே திங்ஸ்லாம் வச்சுட்டு என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஐடியாக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.